சூர்யா நடிச்ச கருப்பு படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை வந்து ஜி தமிழ் இப்போ அஃபிஷியலாக வாங்கிருக்காங்க சொல்லிட்டு போஸ்டரோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நார்த் இந்தியா டிஸ்ட்ரிபியூட் ரைட்ஸை வந்து பென் ஸ்டுடியோ வாங்கியிருக்காங்க. பேக் டு பேக் கருப்பு படத்தோட ரைட்ஸ் எல்லாத்தையும் விற்கப்பட்டு இருக்கு. படம் மே 14 சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. படத்தோட வேலைகள் எல்லாமே சிறப்பா போயிட்டு இருக்கு. மே 14 2026 இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். நம்ம கார்த்தியோட அப்கமிங் மூவியான மார்ஷல் படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்காங்க சொல்லிட்டு நியூஸ் வெளிய வந்திருக்கு. டானா காரன் தமிழ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. சாய் அபிகர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி வெறும் 3 நாளான துரேந்தர் 2 கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல வசூல் சாதனை படைச்சிருக்கு. இந்த படம் வெற்றி பெற்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த கதையோட ரைட்டிங் தான். ஏன்னா டைரக்டர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. சோ அதனால எந்த ஒரு பிரஷருமே இல்லாம அவர் பொறுமையா பார்த்து எழுதுறதுனால இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு இந்த படம். நீங்க யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூட ட்ரைலர் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. ட்ரைலர்ல தமிழ் டப்பிங்ல சொதப்பிருக்காங்க சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஆனா அதோட பெரிய மேட்டர் என்னன்னா ட்ரைலர் மட்டுமே கிட்டத்தட்ட 750 மில்லியனுக்கு மேல வியூஸ் எடுத்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இதுவரை வந்து ட்ரைலர்லயே அதிகமான வியூஸ் பண்ணது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ ட்ரைலர் தான். ஜூலை 31 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது.